பொன்னன் தவளை அதோட கிராமத்துல வறட்சி ஏற்பட்டதாலும் உணவு கிடைக்காததாலும் இன்னொரு கிராமத்தை தேடி போயிட்டு இருந்தது. போற வழியில எப்பவும் வறண்டு போகாத ஒரு குளம் இருக்குன்னு அந்த தவளை கேள்விப்பட்டிருந்தது. நான் எவ்வளவு நேரமா நடந்துட்டு இருக்கேன், தாகத்துல என் உயிரே போயிடும் போல இருக்கு. ஒரு தோட்டத்தை பார்த்த உடனே அந்த தவளை சந்தோஷத்துல குதிக்க ஆரம்பிச்சுது. இந்த இடத்துல பூக்களும் பழங்களும் நிறைஞ்சு இருக்கு. எனக்கு நம்பிக்கை இருக்கு, வறண்டு போகாத பழம் இங்கதான் இருக்கணும். பொன்னன் தவளை அதோட சோர்வை மறந்து அந்த இடத்துக்கு வேக வேகமா போக ஆரம்பிச்சுது. அந்த குளத்துல அழகான மீன்கள் வாழ்ந்துட்டு இருந்தது. ஆனா அந்த மீன்களுக்கு அதோட அழக நினைச்சு ரொம்ப கர்வம் இருந்துச்சு. நண்பர்களே, நேத்து அந்த காக்காவை நாம எல்லாரும் பயமுறுத்தி துரத்தனோம்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நமக்கு புது நண்பர்கள்லாம் யாரும் தேவையில்ல, நம்மளே போதும். நம்மளே போதும். என்னதான் இருந்தாலும் இது நம்ம இடம் தானே. நம்ம யாரையும் இங்க வரவே விடக்கூடாது. ஹே, இங்க பாருங்க, இந்த பக்கமா குதிங்க, ரொம்ப ஜாலியா இருக்கு. ஹே ஃப்ரெண்ட்ஸ், அங்க பாருங்க, அங்க தவளை வந்துட்டு இருக்கு. ஹே, இங்க இல்ல, அது வேற எங்கேயோ தான் போய்கிட்டு இருக்கு. ஐயோ இல்ல இல்ல, அது இந்த பக்கமா தான் வந்துட்டு இருக்கு. அத பார்க்க ரொம்ப வினோதமா இருக்கு. ஒருவேளை அது இந்த பக்கம் தான் வந்துகிட்டு இருக்குன்னா நாம அதை விரட்டி விட்டு ஆகணும். எனக்கு இந்த வினோதமான தவளைகளை சுத்தமா பிடிக்காது. அது வரட்டும், இருங்க, நம்ம அதுக்கு ஒரு நல்ல பாடத்தை கத்து கொடுத்து திருப்பி அனுப்பலாம். அந்த நேரத்துல பொன்னன் தவளை அங்க வந்துருச்சு. உடனே அங்க இருந்த எல்லா மீன்களும் ஒரு பாறைக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்குச்சுங்க. பொன்னன் தவளை அந்த குளத்துல இறங்கி வயிறு முழுக்க தண்ணி குடிச்சது. எனக்கு திருப்தியா இருக்கு. ஆமா, நீ யாரு? உனக்கு காது கேட்கலையா? யாரு நீ? இங்க எதுக்கு வந்திருக்க? இது எங்களுடைய குளம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் பொன்னன். ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கேன். நான் இங்க தண்ணியை பார்த்தேன், எனக்கு ரொம்ப தாகமா இருந்தது, அதனால தான் இங்க வந்து குடிச்சேன். அப்படின்னா வேற யாராவது கூட இப்ப இங்க வரலாமா? இங்க எங்களுக்கு மட்டும்தான் தண்ணியும் உணவும் இருக்கு. எங்களால இதை எல்லாருக்கும் கொடுக்க முடியாது. இங்க இருந்து ஓடி போயிடு. ஐயோ, நீ ஏன் இப்படி சொல்ற? நான் எங்க போவேன்? எனக்கு இதை தவிர வேற எந்த இடமும் தெரியாது. நீ இங்க இருந்து சீக்கிரமா போயிடுறது உனக்கு நல்லதா? நீ பார்க்க சுத்தமாவும் இல்ல, ரொம்ப அழுக்காவும் தெரியற. சி, உன்னை பார்க்கும்போது எனக்கு எப்படியோ தெரியற. முதல்ல இங்க இருந்து போ, சீக்கிரம் போ. நீங்க என்கிட்ட இப்படி முகத்தை காட்டாதீங்க. உங்களால என்ன உங்க நண்பனா ஏத்துக்க முடியாதா? என்ன, நாங்க உன்னை எங்க நண்பனா ஏத்துக்கணுமா? பாரு, நாங்க எல்லாரும் எப்படி இருக்கோன்னு கொஞ்சம் பாரு. இந்த உலகத்துல நாங்க தான் ரொம்ப அழகானவங்க. எங்களையும் பாரு, எங்க அழகையும் கொஞ்சம் பாரு. இவ்ளோ அசிங்கமா இருக்க உன்னை நாங்க எங்க நண்பனா ஏத்துக்கணுமா? உன் கூட நாங்க இருக்கணுமா? சீ சீ, அசிங்கமான தவளை. இவனுடைய ஆசை என்னன்னு கேட்டீங்களா நண்பர்களே? இவனுக்கு நம்ம கூட ஃப்ரெண்ட் ஆகணுமா? ஆமா, என்ன ஒரு ஆசை. அடுத்த நாள் பொன்னன் தவளை மறுபடியும் ஒரு முறை அந்த மீன்களோட நண்பனாக முயற்சி பண்ண வந்தது. அட, நீ ரொம்ப தெளிவானவன் தான். நாங்க உன்னை துரத்தி விட்டதுக்கு அப்புறமும் கூட உனக்கு இந்த குளத்துக்கு வரத்துக்கு தைரியம் எங்க இருந்து வந்துச்சு சொல்லு? அட, நான் சும்மா இந்த குளத்துல தண்ணி குடிச்சிட்டு போகலான்னு வந்தேன், அவ்வளவுதான். உள்ளெல்லாம் வரமாட்டேன். உங்களை எந்த தொந்தரவும் பண்ணாம நான் இங்க இருந்து தண்ணி குடிச்சிட்டு போயிடுவேன். உனக்கு தண்ணி எல்லாம் கிடைக்காது, இங்க இருந்து ஓடி போயிடு. எனக்கும் இந்த தண்ணிய குடிக்க உரிமை இருக்கு.
நீ எங்க கிட்டயே உரிமைய பத்தி பேசுறியா? முதல்ல எங்க இருந்து போ. குளத்தோட இன்னொரு பக்கத்துல இருந்து ஒரு ஆமை உட்கார்ந்து இது எல்லாமே பார்த்துட்டு இருந்தது. குளத்துல இறங்க முடியாததால வருத்தமா போன அந்த தவளைய பார்த்து அந்த ஆமை மீன்கள் கிட்ட வந்தது. நீங்க ஏன் அதை இந்த குளத்துக்குள்ள இறங்க விட மாட்டீங்க? நாங்க அதை தடுத்துட்டோம். இந்த குளத்துல இருக்கிறதுக்கெல்லாம் எங்களால அதுக்கு பெர்மிஷன் கொடுக்க முடியாதா? நாங்க எவ்வளோ அழகானவங்க, ஆனா அந்த தவளை ஒரு உதவாக்கற. அத பாக்குறதுக்கு எவ்வளோ விசித்திரமா இருக்கு. சீ. கேளுங்க, யாரா இருந்தாலும் அவங்களுடைய தோற்றத்தையும் அழகையும் பார்த்து நாம எடை போடக்கூடாது, புரியுதா? நாங்களே எங்களுக்கு போதும். உங்க எல்லாருக்கும் தெரியுமா, ஒரு தடவை ஒரு சின்ன எலி ஒரு பெரிய சிங்கத்தை வேட்டைக்காரன் கிட்ட இருந்து காப்பாத்திடுச்சு. அதனால ஆளையும் தோற்றத்தையும் அழகையும் வச்சு யாரையும் குறைவா எடை போடக்கூடாது. பண்ணா என்ன ஆகும்? நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லிட்டேன். இனி அவ்வளவுதான். அனுபவம் தான் ஒரு நல்ல பாடம் கத்து கொடுக்கும். நம்ம குளத்துல தண்ணி இருக்கிறது உனக்கு பொறுக்கலையா? அறிவுரை சொல்ல வந்துட்ட? இத பாருங்க, நீங்க எல்லாரும் யோசிக்கிற மாதிரி ஒண்ணும் இல்ல. எல்லா இடத்துலயும் தண்ணி குறைவா இருக்கு. ஆனா நம்ம கிட்ட தண்ணி இருக்கு. இன்னைக்கும் நம்ம கிட்ட தண்ணி இருக்கிறது அது நம்மளுடைய பாக்கியம்னு சொல்லணும். ஆனா எந்த தருணத்திலையும் நம்ம கிட்ட இருக்கிற தண்ணி கூட வறண்டுடலாம். இங்க தண்ணி எப்பவும் வறண்டு போகாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒருவேளை இந்த குளம் வத்திடுச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு யோசிங்க. இந்த ஆமை எவ்வளவு முட்டாளா இருக்கு. உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் தெரியுமா? உங்களால வெறும் தண்ணியில மட்டும்தான் வாழ முடியும். ஆனா அந்த தவளை நிலத்திலையும் வாழும், அப்புறம் தண்ணியில கூட வாழ முடியும். அதனால தான் சொல்றேன், அதை குறைச்சி எடை போடாதீங்க. அந்த ஆமை சொன்னதை நீ கேட்டியா? இது நமக்கே அறிவுரை சொல்லிட்டு போகுது. ஆஹா, நம்மளுடைய கருணையால இந்த குளத்துல தண்ணி குடிச்சிட்டு நம்ம கிட்ட எவ்வளவு திமிரா பேசிட்டு போகுது. அப்புறம் ஒரு நாள் ஒரு மீனவர் அந்த குளத்துக்கிட்ட வந்தாரு. ஐயோ இருங்க, அத கடிக்காதீங்க. இது ஆபத்தான விஷயம். இது உங்களை பிடிக்கிறதுக்காக போட்டிருக்கிற ஒரு தூண்டில். உன்னை இங்க வராதன்னு சொல்லியும் எவ்வளவு தைரியம் இருந்தா நீ இந்த இடத்துக்கு வந்திருப்ப. சீக்கிரமா இந்த குளத்தை விட்டு வெளியே போ. நாம போனதுக்கு அப்புறம் இவன் இத சாப்பிடலான்னு நினைக்கிறான். ஐயோ இருங்க, வேண்டாம் வேண்டாம், இது ஒரு தூண்டில். அச்சச்சோ, அச்சச்சோ. ஒருவேளை நாம அதை புடிச்சிருந்தோம்னா உங்களையும் மேல இழுத்திருப்பாங்க. நீ எங்களை மன்னிச்சிடுறியா? நாங்க உன்னை ரொம்ப தப்பா பேசிட்டோம். இருந்தாலும் நீ எங்க மேல கோவப்படாம எங்களோட இந்த உயிரை காப்பாத்திருக்க. தவளை அண்ணா, இன்னில இருந்து நீங்க எங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டா இருப்பீங்க. உங்களுக்கு எவ்வளவு நாள் வேணுமோ அவ்வளவு நாள் இந்த குளத்திலேயே நீங்க இருக்கலாம். மனுவும் விக்கியும் பக்கத்து வீட்டுக்காரங்க மட்டும் இல்ல, அவங்க ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க. இங்க அங்கன்னு சுத்துறது, வேடிக்கை பார்க்கறது, இது எல்லாத்தையும் அவங்க சேர்ந்துதான் பண்ணுவாங்க. மனு, அங்க பாரு, தெரியுதா? நான் இந்த குளத்தை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தேன். விக்கி, நீ பெரிய ஆளுதான். நீ இந்த இடத்தை எப்படி கண்டுபிடிச்ச? அது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் என் அப்பா கூட பைக்ல இங்க சுத்திக்கிட்டு இருந்தேன். நான் அப்பதான் இந்த குளத்தை பார்த்தேன். அதெல்லாம் விடு, இது சூப்பரா இருக்கு. இவ்ளோ மீனா? வாவ், ரொம்ப அருமையா இருக்கு. வெவ்வேறு கலர்ல இருக்கிற மீன்கள் நம்மள மாதிரியே விளையாடிக்கிட்டு இருக்கு, பாரு. இதுங்களுக்கு சாப்பிடுறதுக்கு நம்ம ஏதாவது கொண்டு வந்திருக்கலாம். நாளைக்கு மறக்காம இவங்களுக்காக நம்ம சாப்பாடு எடுத்துட்டு வரலாம். அப்படியே தூண்டிலையும் தான்.
தூண்டில அது எதுக்கு? நம்ம சாப்பாட்டை தூண்டில்ல போட்டு குளத்துல வீசலாம். மீன் அந்த தூண்டில்ல மாட்டிக்கும். அதுக்கப்புறம் தூண்டில்ல மாட்டிருக்கிற மீனை நம்ம புடிச்சிடலாம். ஓ விக்கி, நான் அதை பிடிக்கணும்னு சொல்லவே இல்ல. நாம அதுக்கு சாப்பாடை மட்டும் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் பாரு இதுங்க எவ்வளவு சந்தோஷமா நீந்தோன்னு. மனு, இந்த குளத்துல மீன் நீந்துறதால நமக்கு என்ன வரப்போகுது? நாம இத புடிச்சு வீட்டுக்கு கொண்டு போயிட்டு இது எல்லாத்தையும் ஃபிஷ் டேங்க்ல விட்டுடலாம். அதுக்கு எந்த அவசியமும் இல்ல. நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. சரி, ஒண்ணு பண்ணலாம். தூண்டிலுக்கு பதிலா நாம இந்த மீன்களை பிடிக்கிறதுக்கு வலைய கொண்டு வரலாம். எந்த அவசியமும் இல்ல. நாம தினமும் இங்க வரலாம். இந்த அழகான குளத்தையும் அதுல இருக்கிற வண்ண வண்ண மீன்களையும் பார்த்துட்டு நம்ம போலாம். சரியா? நீ என்ன சொன்னாலும் நாளைக்கு நான் மீனை புடிச்சே தீருவேன். நீ இங்க உட்கார்ந்துகிட்டு இந்த மீன்கள் குதிச்சு விளையாடுறத பாத்துக்கிட்டே இரு. இதுதான் இந்த சின்ன பசங்களுடைய திட்டமா? இந்த அப்பாவி மீன்களுக்கு சாப்பாடு போடுற மாதிரி போட்டு அதுங்களை பிடிக்கலான்னு பாக்குறாங்க. நான் எப்படியாவது அதை அந்த மீன்களுக்கு தெரியப்படுத்தியே ஆகணும். தவளை அண்ணா, நீங்க ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? வாங்க விளையாடலாம். நீங்க விளையாடிக்கிட்டே இருங்க. உங்களை சுத்தி முத்தி என்ன நடக்குதுன்னு பாக்குறதே கிடையாது. அந்த பசங்க உங்களை பார்த்து என்ன சொன்னாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த பசங்க என்ன சொன்னாங்கன்னா, நாளைக்கு ஒரு வலைய கொண்டு வந்து உங்க எல்லாரையும் பிடிக்க போறாங்களாம். உண்மையாவா? இப்ப நம்ம என்ன பண்றது? இப்ப நம்ம எங்க போறது? தவளை அண்ணா, நீங்க தான் எங்களுக்கு உதவி செய்யணும். ஓ, என்னால எதுவும் செய்ய முடியாது. ஏன்னா நாமெல்லாம் சின்ன உயிரினங்கள். ஆனா அவங்க மனுஷங்க. நம்மள பிடிக்கணும்னா தூண்டில் இல்ல வலைய பயன்படுத்துவாங்க. இருந்தாலும் நாம எப்படியாவது தப்பிக்கணும். இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. சொல்லுங்க தவளை அண்ணா, நாங்க என்ன பண்ணணும்? எங்களால தப்பிக்க முடியும்ல? இங்க பக்கத்துல தான் காலன்னு ஒரு நண்டு இருக்கு. அவரு கொஞ்சம் கோபக்காரு தான். ஆனா அவர் முயற்சி பண்ணா உங்களை காப்பாத்த முடியும். நான் சொன்னது புரிஞ்சுதா? நான் அங்க போய் அவரை பார்த்துட்டு வந்துடுறேன். என்ன ஆனாலும் அந்த மீன்களை காப்பாத்தணும்னு தவளை அண்ணன் காலன் நண்டை தேடி போனாரு. இங்க காலன் நண்டு கல்லுக்கு பக்கத்துல நிம்மதியா தூங்கிட்டு இருந்தது. தவளை மெதுவா காலன் நண்டு பக்கத்துல போச்சு. வாக் 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 வாக். என்னாச்சுப்பா? என்ன கொஞ்ச நேரம் தூங்க விட. எனக்கு உங்களுடைய உதவி தேவை. இப்ப என்னால யாருக்கும் உதவி செய்ய முடியாது. நீ கிளம்ப, அப்புறம் பார்க்கலாம். காலன் அண்ணே, நீங்க மிகப்பெரிய தைரியம் கொண்ட நண்டு. ஆனா எங்களுக்கு உங்களால உதவி செய்ய முடியலையே. நீ என் சக்தியவே சந்தேகப்படுறியா? என்ன விஷயம்னு சொல்லு. இங்க பக்கத்துல தாமரை குளத்துல இருக்கிற மீன்களுக்கு தான் ஆபத்து. அந்த மீன்களுக்கு என்னாச்சு? என்னத்த சொல்றது? இனி என்ன சொல்றதுக்கு இருக்கு? இன்னைக்கு குளத்து பக்கத்துல 2 பசங்க வந்திருந்தாங்க. அவனுங்க நாளைக்கு இந்த மீன்களை எல்லாம் பிடிச்சிட்டு போறதா பேசிக்கிட்டு இருந்தாங்க. நீங்க மட்டும் உதவி செய்யலனா அந்த தாமரை குளத்துல இருக்கிற எல்லா மீன்களையும் பிடிச்சிட்டு போயிடுவாங்க. அவங்க நாளைக்கு வலையோட வர போறாங்க. இது பெரிய விஷயமா தான் இருக்கு. ஆனா அண்ணே, என்ன பண்றது? நம்மளால சும்மா இருக்க முடியாது. என்ன நடந்தாலும் சரி, நாம நம்ம கூட இருக்கிறவங்கள காப்பாத்தி ஆகணும். நான் அதை பாத்துக்கிறேன். நீ போய் அங்க இருக்கிற எல்லா மீன்களையும் நிம்மதியா இருக்க சொல்லு. நாளைக்கு நான் வந்து அந்த பசங்களுக்கு பாடத்தை புகட்டுறேன். மனு, நீ முதல்ல வாளியில தண்ணிய நிரப்பிடு. நான் மீன்களை பிடிச்சு அத கரையில வைக்கிறேன். நீ அதை எடுத்து இந்த வாளிக்குள்ள போட்டுடு. ஜாக்கிரதை, எந்த மீனும் திரும்ப குளத்துக்குள்ள போயிடக்கூடாது. சரி, நான் அதை பாத்துக்கிறேன். இன்னைக்கு நம்ம கலக்க போறோம். இந்த வாளி நிறைய நம்ம மீனை எடுத்துட்டு போனா எல்லாரும் கண்டிப்பா ஆச்சரியப்படுவாங்க. உங்க அப்பா புது ஃபிஷ் டேங்க வாங்கிட்டு வர போவாருல்ல? அப்புறம் நீங்க கொஞ்சம் மீன்களை வீட்டுக்கு எடுத்துட்டு போ. அப்புறம் நம்ம நண்பர்களுக்கும் கொஞ்சம் கொடுக்கலாம். அண்ணே, அந்த பசங்க வந்துட்டானுங்க. நான் ஒண்ணு பண்றேன், நீ இங்கே உட்காரு. என்ன இது? நண்டு
விக்கி ஓடிடலாம். நீ பயப்படாத மனு, நான் இத புடிச்சிடுறேன். கடிச்சிருச்சு. இந்த மாதிரி மீன்கள்லாம் பெரிய ஆபத்துல இருந்து தப்பிச்சிடுச்சு. தவளை அண்ணன் சரியான நேரத்துல யோசிச்சதால கூடவே நண்டோட தைரியத்தாலையும் பலத்தாலையும் எல்லா மீன்களும் ஆபத்துல இருந்து தப்பிச்சிடுச்சு. மனுவும் விக்கியும் அந்த நண்டை பார்த்து பயந்துட்டாங்க. மறுபடியும் அவங்க அங்க வரவே இல்லை. காப்பாத்துங்க, எங்களை காப்பாத்துங்க, யாராவது இருக்கீங்களா? அப்போ ஒரு கொக்கு அங்க வந்து இருந்துச்சு. அங்க மீனை பார்த்ததும் கொக்குக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. இந்த குளத்துல நிறைய மீன் இருக்கு. எனக்கு ரொம்ப நாளைக்குள்ள சாப்பாடாச்சு. கொக்கு மீன்கள் கிட்ட சொல்லிச்சு, மீன்களே பயப்படாதீங்க. அங்க தூரமா பெரிய ஒரு குளம் இருக்கு. அந்த குளம் வத்தவே வத்தாது. உண்மையா? ஆனா நாங்க எப்படி அங்க போறது? அத பத்தி நீங்க பயப்படாதீங்க. உங்களை அங்க கொண்டு போய் நான் சேர்க்கிறேன். ஆனா கொஞ்சம் கொஞ்சமாதான் என்னால உங்களை அங்க கொண்டு போக முடியும். மீன்கள் அந்த கொக்கோட பேச்ச நம்பினாங்க. எல்லா நாளும் கொக்கு மீன்களை எடுத்து பறந்து போயிட்டு இருந்து. அதுக்கப்புறம் தூரமா ஒரு பாறை மேல கொண்டு வச்சு அதுங்கள சாப்பிட்டுட்டு இருந்தான். குளத்துல உள்ள பொத்துல வாழ்ந்துட்டு இருந்த நண்டுக்கு கொக்கோட இந்த சதி திட்டம் தெரிஞ்சு போச்சு. நண்டு குளத்துல உள்ள தன்னோட நண்பர்கள் கிட்ட எல்லாம் சொன்னான். நண்பர்களே, அந்த கொக்குங்களை ஏமாத்துறான். அவ உங்களை குளத்துக்கு கொண்டு போகல, வழியில வச்சு சாப்பிடதான் செய்யறா. ஐயோ, இனி நாம என்ன பண்ணுவோம்? பயப்படாதீங்க, நான் உங்களை காப்பாத்துறேன். அப்படி நண்டு மீன்களை சமாதானப்படுத்தினா. அடுத்த நாள் கொக்கு வந்ததும் நண்டு கொக்கு கிட்ட சொல்லிச்சு, நீங்க என்னையும் காப்பாத்தலாம். தூரத்தில் உள்ள குளத்துக்கு கூட்டிட்டு போனோம். ஓ, அதுக்கு என்ன, நீ என்னோட முதுகிலே இருக்கோ. அப்படி மீன்களை எல்லாம் கொத்தி எடுத்து நண்டையும் தோல்ல ஏத்தி கொக்கு பாறையை நோக்கி பறந்துச்சு. பாறை மேல வந்து நின்ன கொக்கு மீனை எல்லாம் கீழே போட்டுட்டு ஒவ்வொன்னையா எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிச்சு. அப்போ நண்டு கொக்கோட கழுத்தை பிடிச்சு நெரிக்க ஆரம்பிச்சான். வலியில துடிச்ச கொக்கு சத்தமா அழுதுட்டு இருந்து, ஐயோ என்ன ஒண்ணு பண்ணாதே, ஐயோ என்ன ஒண்ணு பண்ணாதே, நான் இனி யாரையும் ஒண்ணு பண்ண மாட்டேன், என்ன மன்னிச்சிடு. அதுக்கப்புறம் கொக்கு இந்த மாதிரி கேவலமான வேலை பண்ணினதே இல்ல.